வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா? சூப்பரா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கேன் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன்க்கா. மிக்க மிக்க மகிழ்ச்சி. மிக்க மிக்க மகிழ்ச்சி. எதில் மகிழ்ச்சி? அவ்வளவுதான். சூப்பர். என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சின்ன குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது, நமக்கு பிடித்த விஷயங்களை செய்வது, அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவிகரமாக இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை செய்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கறது இருக்குக்கா. சூப்பர்ப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சந்திரசேகர் தம்பி. சரி, எதில் மகிழ்ச்சி சொல்லிட்டோம் இல்லையா? எந்த நட்பை பத்தி பேச போறீங்க? எனக்கு என்னுடைய நண்பர் சுதன் அவர்களுடைய நட்பு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்திற்கும் மேலாக இருக்கு. என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல இருந்து அவர் ஃப்ரெண்டு. அவர் எனக்காக எடுத்துக்கிட்ட அந்த ஒரு முயற்சி அப்படிங்கறது ரொம்ப அளப்பரியது. அந்த முயற்சியினாலதான் பல்வேறு நன்மைகளும் எனக்கு இருக்கு. அதனால அவருடைய நட்பு சின்ன வயசுல இருந்து எனக்கு இருக்கு. இக்கட்டான சூழ்நிலையில உதவி செய்வார், என்கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் அப்ரிஷியேட் பண்ணுவார், என்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ திருத்திக்கோன்னு சொல்லுவார். மொத்தத்துல பாக்கச்சு அவருடைய நட்பு கிடைச்சது என்னுடைய பல்வேறு தருணங்கள்ல உதவிகரமாக இருந்திருக்குக்கா. சூப்பர் சூப்பர் தம்பி, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். ஒரு நிமிடம் பேச போறீங்க. யாரை பத்தி அப்படின்னா உங்க அப்பாவை பத்தி மட்டும் பேசணும். எதை பத்தி? அப்பா. ஓகே. என்னுடைய அப்பா எனக்கு நண்பர் போல. பல்வேறு சமயங்கள்ல அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு. அந்த அட்வைஸ கூட ரொம்ப சிறப்பாக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எடுத்து சொல்லுவாரு. உலகம்னா என்ன அப்படிங்கறது எனக்கு புரிய வச்சிருக்காரு. என்கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் என்ன, என்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படிங்கறத அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. உறுதுணையாக எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் என்ன ஆபீஸ்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்காரு. எனக்காக அலைந்து ஒரு பெங்களூர்ல வீடு கண்டுபிடிச்சு அதுல என்ன ரெண்ட்ல உட்கார வச்சிருக்காரு. நீங்க பேசுனதுல நிறைய ஆங்கில வார்த்தை வந்துருச்சு. சரிக்கா, பரவாயில்ல. எனக்கு ஆங்கிலத்தை கலக்காம பேசணும் அப்படிங்கறதே இல்ல. சரி, சொன்னது வரைக்கும் சந்தோஷம். சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அப்படியே மறுபடியும் உங்களுக்கு டைம் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், ஓகேவா? மறுபடியும் உங்களுக்கு ஒரு, அதாவது அம்மாவை பத்தி ஒரு நிமிஷம் பேசுறேன்க்கா. நீங்க நிறைய முறை அம்மாவை பத்தி பேசிருக்கீங்க, அதனாலதான் இன்னைக்கு உங்க அப்பாவை பத்தி நீங்க பேசணும். ஒரு நிமிடம் தமிழ்ல மட்டும் பேசுங்க, கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. சரி. அது மட்டும் என்னுடைய அப்பா எனக்கு வாழ்க்கையில இக்கட்டான தருணங்கள்ல வழிகாட்டி இருக்கிறார். என்கிட்ட இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை எடுத்து சொல்லி இருக்கிறார். வாழ்க்கையில சில இக்கட்டான தருணங்கள்ல அவர் எனக்காக நின்று எனக்காக உறுதுணையாக இருந்த தருணம் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. பெங்களூர்ல எனக்காக ஒரு தனி வீடு அப்படிங்கறத வாடகைக்கு எடுத்து என்ன குடிபுகுற வச்சாரு. எல்லாத்த விட என்னுடைய உற்ற தோழனாக இருந்திருக்கிறாரு. என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நன்மையான விஷயத்த அவர்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய அற்புதமான வழிகாட்டுதல் என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியதுன்னு சொல்லுவேன். சூப்பர்ப்பா, ரொம்ப அழகா பேசுனீங்க. சரி, ஆசைப்பட்டீங்க அம்மாவை பத்தி ஒரு நிமிஷம் ஒரே ஒரு இது பேசிக்கிறேன். சொல்லுங்க அம்மா பத்தி. பரவாயில்ல. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே அவங்கதான். சில சமயங்கள்ல ரொம்ப சோர்வாக இருக்கும் பொழுது ஏன் இப்படி சோர்வா இருக்க அப்படின்ட்டு கேட்டு எனக்கு வழிகாட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு பிடித்த உணவுகளை கொடுப்பாங்க, ஆரோக்கியமான உணவுகளை கொடுப்பாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க என்ன சிறப்பாக எடுத்து காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய நண்பர்கள் கிட்ட அவர்களும் ரொம்ப சிறப்பா பேசுவாங்க. நட்பு அப்படிங்கறதுல எனக்கு என்னுடைய தாய் தான் முதல்ல. இக்கட்டான சூழ்நிலைகள்ல அவங்க எனக்கு வழிகாட்டிய அந்த ஒரு தருணங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்கியிருக்குன்னு சொல்லுவேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. இப்போ நம்ம 5க்கு 5க்கு போகலாமா? அப்படியே 5ஐயும் மனசுக்குள்ள வச்சுக்கணும். ரெடியா? போலாம். இதில் தமிழ் ஆங்கிலம் அதெல்லாம் கவலையே கிடையாது. உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற என்ன சொல்லுவாங்க? ஐயோ, கரெக்ட், வெரி குட். புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லக்கூடாது, நீங்க மைண்ட்லயே வச்சுக்கணும். கொஞ்சம் அதான் பேசும்போதே நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் நம்மள மீறி செயல் மாறிச்சு வச்சுக்கோங்களேன், அது இப்படிதான் நம்ம தடுமாற வைக்கும். மொத்தம் 5 கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்லணும். சரி, ஆமா, கரெக்ட். ஓகே, ஞாபகம் வச்சிருக்கீங்களா?
ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம், இந்த கொஸ்டினை விட்டுறலாம். ம். உங்க வீட்டில் இந்த ஒட்டடை அடிக்கிறது ஒரு சில விஷயங்கள்லாம் யார் செய்வாங்க? ஓகேவா? அம்மாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? மூன்றாவது விஷயம், அம்மா வந்து என்ன மாதிரி புடவை கட்டுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா புடவை கட்டுறதுல எனக்கு இந்த மாதிரி புடவை இந்த கலரில் கட்டினா அம்மாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்கிறது எந்த விஷயம்? நான்காவது கேள்வி, உங்களுக்கு வேஷ்டி சட்டை பிடிக்குமா, பேண்ட் ஷர்ட் போடுறது பிடிக்குமா? ஐந்தாவது கேள்வி, இப்போ எங்கேயாவது திடீர்னு நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அதாவது சுற்றுலா போகணும் அப்படின்னா எங்கே போகிறதுக்கு விரும்புகிறீங்க? சரி, ஓகே. நான் வீட்டுல ஒட்டடையெல்லாம் அடிப்பேன், சுத்தம் செய்வேன். அம்மாவுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பேன். எங்க அம்மா புடவை கட்டினாதான் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, அதுவும் பட்டு புடவையில அழகா இருப்பாங்க. எனக்கு வேஷ்டி அப்படிங்கறதும் சட்டை அப்படிங்கறதும் போட்டுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வெளியில போனோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருக்கு. சூப்பர் சூப்பர் தம்பி, அழகா 5க்கு 5 ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். சூப்பர்க்கா. தேங்க்யூ தம்பி, பை பை பை. தேங்க்யூ ஸோ மச் கா. பை 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 பை. ரொம்ப அழகாக வந்தாங்க வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த நம்ம சந்திரசேகர் தம்பி. அவருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம்.